ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் நம்மனா வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து 8ஆம் நாள் திருவிழாவுக்கான விடுதலை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாமிக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வெட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாமி கல்யாணம் நடக்க போகுது. அதனால் சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ தோஷம் இருக்கனால அது மாதிரி வாழை மரம் வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கூட அது மாதிரி பண்ணுவாங்க, தோஷம் எதனா இருந்ததுன்னா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது ஸ்தலம்ல, அதனால் இங்கே நிறைய வந்து தோஷம் நீங்கிறதுக்கு ராகுக்கு எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக சாங்கியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் சாமி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு, செம்ம அழகாக இருந்தாங்க. இதாங்க வாழை மரம். இந்த வாழை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்கள் ஊரில் அந்த பரிகாரம்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த கலசத்தை வந்து அர்ச்சனை பண்ணிட்டாங்க. கற்பூரத்துணை எல்லாமே காமிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க ஆரத்தி காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து அந்த வாழை மரத்துக்கு வந்து கற்பூரம்லாம் காமிச்சிட்டு வெட்ட போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த கலசத்தை எடுத்துன்னு வந்து இங்கே எடுத்து வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், இலை தையலை வாழை இலை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு பூலாம் போட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி தாங்க பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றுறாங்க, அதுக்கு வந்து சுற்றி ஊற்றுறாங்க. மாயலை வச்சுருக்காங்க அங்கே. தேங்காய் உடச்சிட்டு வந்து வைக்கிறாங்க அங்கே. வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே. இப்போ வந்து வாழை மரத்தை வந்து வெட்ட போகிறாங்க. இது நம்ம சாமி வீடியோனால சரியாக ஃபுல்லாக லென்த்தாக பேச முடியலங்க. இதே நம்மளாம் வேறு எப்படிலாம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. இப்போ அவங்க சாமி கார்த்திகை காமிச்சிட்டு இப்போ இது கார்த்திகை காமிச்சிட்டு வெட்டிட்டாங்கங்க. அது வந்து எடுக்க மாட்டாங்க, அப்படியே திரும்பி பார்க்காம போயிடுவாங்கங்க. திரும்பி பார்க்காம நம்ம போயிடணும். அதை வெட்டிட்டு சாமிக்கே இந்த மாதிரி பரிகாரம்லாம் அப்புறம் நம்மளுக்கெல்லாம் எப்படி பாருங்களேன். சாமி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புறப்பட போகுதுங்க. இங்கே பாருங்கள்,
நைட்டு பார்த்தீங்கன்னா சாமி வந்து பல்லக்கில் வருவார். அவ்வளோ அழகாக இருந்தாருங்க நைட்டு. நீங்கள் பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள் பல்லக்கு வந்திருக்காரு. ஏன்னா காலையிலே குதிரையில் வந்துட்டார்ல, அதனால். பார்வதி அம்மனும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மன் மேலே கை போட்டுனுக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள் கை தெரியுதுங்களா? உங்களுக்கு நான் ஒரு கிளிப்பில் காமிச்சிருப்பேன். இவ்வளோ அழகாக சாமி பாருங்கள், சாமி மேலே கை போட்டுனுக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் காமாட்சி அம்மன் வந்திருக்காங்க. காமாட்சி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பூலாம் எவ்வளோ அழகாக, சாரீ எவ்வளோ அழகாக ஃப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் முருகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேக்கழையாரும் இருப்பாருங்க. சேக்கழையார் எப்பயும் தனியாக வருவார்ல, இந்த வாட்டி வந்து முருகர் கூடயே பக்கத்துலேயே வந்துட்டாருங்க. அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. இங்கே பாருங்கள். இப்போ சாமி வந்து பூ போட போகிறாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் போட்டாங்க பூ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் மேலே போடுவாங்கங்க. சாமி பின்னாடி இப்படி தாங்க இருந்தது. இப்போ காமாட்சி அம்மனுக்கு போட போகிறாங்க. காமாட்சி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் பூ போட்டாங்க. இங்கே பாருங்கள் முருகரும் சேக்கழையாரும்.
இந்த பூ போடும்போது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து டக்குன்னு அந்த கயிறை வந்து இழுத்து விட்டாங்க. ஆனால் கீழே விழுந்துச்சு. திரும்பி ஒன்றா வாட்டி பூ வந்து போட்டாங்க. இங்கே பாருங்கள், முருகன் மேலே போட்டு வச்சுருங்க. சேர்க்க வையாரு. இப்போ முருகர் நான் சிவன் சொல்லி நல்லா மேலே கை போட்டிருக்காரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தெரியுதுங்களா மேலே வந்து எவ்வளோ அழகாக கை போட்டிருக்காருன்னு. தோல் மேலே வந்து கை போட்டு சூப்பராக இருந்தாங்க. சாமி வந்து ஃபுல் கை ஜாக்கெட் தாங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஜாக்கெட் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே லைனாக வந்து எல்லா சாமியும் வந்து ஊர்வலத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு இன்னொரு சாமி வந்து நாலடியார்களும் அம்மேட்டு வந்து நாலடியார்கள் காமாட்சி அம்மனும் போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோவா நான் பேசியிருக்க மாட்டேன். நான் வந்து இன்னொரு வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வீடியோ, என்ன வீடியோ வேணும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. சாமியோட ஃபோட்டோ வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாருங்கள்.